ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை பார்க்க போறோம். இந்த பார்ட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவல்ல இருக்க போது. இந்த பார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். எபிசோட் 23 ஸ்டார்டிங்ல மரி ஒரு பொண்ணுக்கு டாட்டூ போட்டு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் சுப்பன். ஸோ ஜாய் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி சுப்பனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அது மரியோ தான்ட்டு நல்லாவே தெரியுது. அதோட சுப்பன் மரியோ ரொம்பவே லவ் பண்றா போல. அதனாலதான் அந்த டாட்டூ எவ்வளவு அக்லியா இருந்தாலும் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த பிளாஷ்பேக் காட்டிட்டு இப்ப நடக்கிற சீன் காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல ஜியாண்டிங் ஒரு ட்விஸ்டோட இன்னொரு டெட் பாடி காட்டியிருப்பான்ல. ஆக்சுவலா சாய்க்கு வந்த கேஸ்ல 3 எரிஞ்ச நிலைமையில இருக்க டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கொலை பண்ணப்பட்டதுன்னா இப்ப கிடைச்ச டெட் பாடி தான். ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட ஹெட் இப்ப இந்த டெட் பாடியில அனலைஸ் பண்ணதெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா இந்த பொண்ணு வந்து 20 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவ தான். ஸோ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இந்த பொண்ணையும் எரிச்சுதான் கொண்டிருக்காங்கன்ட்டு அந்த ஹெட் சொல்ல, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து இவங்களுக்கு 3 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்குல. ஸோ ஜியாண்டிங்கும் ஜின்லிங்கும் இது புரிஞ்சுக்கிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து சாய் கிட்ட பேசுறாங்க. ஜியாண்டிங் சாய்க்கு பிடிச்ச சாக்லேட்லாம் தரான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த கேஸை வந்து நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம அந்த வில்லேஜுக்கு போய் எப்படி நம்ம 3 பேர் மட்டுமே அந்த கேஸை சால்வ் பண்ணோன்ட்டு, இதையும் பாத்துக்கலான்னு ஜின்லிங் சொல்ல, அப்ப சாய் பாக்குறாரு அந்த 15 இயர்ஸ் டெட் பாடி அங்க இருக்காதுல்ல. அதை பத்தி ஜின்லிங் கிட்ட கேட்க ஜின்லிங் சொல்றா, மரியோ சொன்னாரு சுக்கத்தாய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ க்ளூ கிடைச்சிருக்குன்னு அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இது மூலமா நம்மளுக்கு அந்த டெட் பாடியோட ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு நியாயம் வாங்கி தந்தலான்னு ஜின்லிங் சொல்ல, சாய்க்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அப்பதான் ஜியாண்டிங் கேக்குறான் இது என்ன விஷயம்ட்டு. ஜியாண்டிங் இப்பதான் இந்த கேஸை பத்தி தெரியுது. சோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் ஜியாண்டிங் கிட்ட சொல்றாங்க. இந்த கேஸ் சாயோட அப்பா டீல் பண்ணது. இந்த கேஸ்ல அந்த இறந்தவங்களை பத்தின எந்த ஐடென்டிட்டியுமே அப்ப கிடைக்கல. அது எப்படி அவங்களுக்கு ஒரு 40 வயசு பக்கம் இருக்கும். அவங்களோட ஐடென்டிட்டி இத்தனை வருஷமா 15 வருஷமா இப்படி கிடைக்காம இருக்கும். அதோட அப்ப அந்த கேஸை டீல் பண்ணவங்க அந்த கிரைம் சீன்ல அவங்களுக்கு கிடைச்சது அங்க ஒரு டென்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த இறந்தவங்க கண்டிப்பா அங்க ஒரு கேம்ப் போட்டிருக்கணுங்க. அது மட்டும்தான். அது எப்படி ஒரு ஃபோனு பர்ஸ் அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே அங்க இல்லாம இருந்திருக்கும். அப்ப அதை டீல் பண்ண மற்ற போலீஸ்காரங்கெல்லாம் இவங்க ஸ்மோக் பண்றப்ப வந்து தீல தான் தெரியாம அந்த டென்ட் தீ பிடிச்சு இவங்க எரிஞ்ச நிலைமையில இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி அப்போ அவங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சாயோட அப்பாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு கொலையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த இறந்தவங்களை பற்றி எந்த ஒரு தகவலும் அங்கே இல்லை. அதுதான் சாயோட அப்பாவுக்கு மேலும் சந்தேகத்தை தூண்டியிருக்கு. பட் அவர் எவ்வளோ தேடியும் அவருக்கான பதில் அங்கே கிடைக்கல. அவர் சந்தேகப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்களும் ரொம்ப பசியில் தான் இருந்திருக்காங்க. இது சப்போஸ் ஆக்சிடென்ட்னா எதுக்கு அவங்க பசியில் இருக்கணும், அதுவும் அவங்க கேம்ப் வந்திருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டவுட் வருது தானே. அதனால தான் சாயோட அப்பாவும் ரொம்ப தேடி இருக்காரு. இப்ப சாய் இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வா இருக்காரு. சோ அதனாலதான் இப்ப சாய் இதை டீல் பண்ணிட்டு இருக்காரு அன்அபிஷியலா. இப்ப இந்த கேஸ்ல குழப்பமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சம்மரி சொல்லிடுறேன். என்னன்னா சாயோட அப்பா டீல் பண்ண கேஸ் தான் அந்த 15 இயர்ஸ் முன்னாடி கிடைச்ச எரிஞ்ச நிலைமையில இருக்க டெட் பாடி. அதே மாதிரி இப்ப சாய் டீல் பண்ணும்போது அவருக்கு 1 by 1 எரிஞ்ச நிலைமையில இருக்க டெட் பாடியா கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதுபடி சாயோட கேஸ்ல 1 இயருக்கு முன்னாடி இறந்த மாதிரி ஒரு டெட் பாடி, 1 month முன்னாடி, அதாவது சுப்பன் இருக்கால அந்த பட்டர்ஃபிளை டாட்டூ போட்ட பொண்ணு, அந்த டெட் பாடி இப்ப புதுசா ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து 6 நாள் முன்னாடி இறந்திருக்கா. ஸோ இவங்களுக்கெல்லாம் இருக்க ஒற்றுமை என்னன்னா, இவங்க இறக்கும் போது பசியில இறந்திருக்காங்க, இவங்களை எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு கோயின்சிடன்ஸா இருக்காதுன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜின்லிங்கும் ஜியாண்டிங்கும் சாயோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா ஜியாண்டிங் முதல்ல இருந்ததுக்கு இப்ப ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான். இப்ப ஜின்லிங்கோட லவ்வுக்கு அவன் ரொம்ப முக்கியத்துவம் தர மாதிரியும் அவனால கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரியும் ஜின்லிங்க்கு ஃபீல் ஆகுது. அப்படியே மரியோ காட்டினாங்கன்னா அவன் வீட்டுல உட்காந்து அழுதுட்டே ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். என்னன்னா சுப்பனை தான். அவனும் சுப்பனை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கான். ஆனாலும் அவளை கொலை பண்ணியிருக்கான். அப்படியே அவளை கொலை பண்ண சீன் அவன் நினைச்சு பார்க்கும்போது, நீ ஏன் சூனியக்காரியா மாறினன்ட்டு அவகிட்ட கேட்க அந்த பொண்ணு இல்லை இல்லைன்னு சொல்றான். ஆனாலும் இவன் கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எரிக்கவும் செஞ்சிருக்கான். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து மரியோ அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஜியாண்டிங்க ஜின்லிங் காட்டினாங்கன்னா, ஜின்லிங் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜியாண்டிங் கிட்ட ஒரு நாவல் பத்தி சொல்லிட்டு இருப்பாள், வெப் நாவல். அதை பார்த்துட்டு இப்போ அழுதுட்டு இருக்கா. ஜியாண்டிங்கும் வந்து என்னன்னு கேட்க ஜின்லிங்க சொல்றான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த நாவலை படிக்கும் போது எனக்கு நம்ம 2 பேரோட கதையை பத்தி படிக்கிற மாதிரியே இருக்கும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லிங் அந்த கதையை சொல்றா. இந்த வெப் நாவலோட பேர் ஸ்கிராப்ஸ் ஆன் த ஃபீல்டு. ஜின்லிங் சொல்ற கதையை வச்சு பார்த்தா இந்த வெப் நாவலோட மெயின் லீட் வந்து மல்லியா, அதாவது ஒரு வண்டு. அந்த வண்டு வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அப்ப அவளுக்கு இருந்த ஃப்ரெண்டு தான் டேனியல். அதுக்கப்புறம் மல்லியா ஆக்சிடென்டலா மீட் பண்ணாதான் பால். அதுக்கப்புறம் பாலும் மல்லியாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்க மாதிரி அந்த கதையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும் போது தான் அந்த வெப் நாவலோட ரைட்டர் அந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஜின்லிங் அட்டாச் ஆகிட்டா. ஸோ அதை பற்றி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. ஜியான்டிங் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கதையோட மீதி பக்கத்தை நம்ம லவ் ஸ்டோரியால் நிரப்பலான்ட்டு ஜியான்டிங் சொல்ல ஜின்லிங்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அப்படியே அவங்க எமோஷ்னலாக பேசிட்டு கிஸ் பண்ண வர அப்போ ஜியான்டிங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஜின்லிங் கரெக்டாக சொல்கிறான், உனக்கு கால் பண்ணது வேற யாராக இருக்கும், கண்டிப்பாக சாய் தான் கூப்பிட்டுருப்பாரு, எடுத்து பேசுன்ட்டு. கரெக்டாக சாய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட அவங்களும் போகிறாங்க. சரின்னு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனால் அப்போ சாய் ஒரு நியூஸ் சொல்கிறாரு. என்னன்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சதுல 1 year முன்னாடி இறந்த டெட் பாடி, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பிளட் டொனேட் பண்ணியிருப்பா போல. ஸோ அது மூலமா இப்போ கிடைச்ச சாம்பிள்ஸ்லாம் மேட்ச் பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் ஜிரா, அவர் வெப் நாவல் ரைட்டர். ஸோ 1 year முன்னாடி வரைக்கும் அவள் வெப் நாவல் எழுதிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் நீ இறந்திருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க வெப் நாவல் வந்து ஸ்டாப் ஆனோன்னு அந்த வெப் நாவல் படிச்சுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் இதனால சந்தேகப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கான். பட் அப்பெல்லாம் எந்த போலீஸ்காரங்களும் அதை கண்டுக்கல. பட் சாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1 year முன்னாடி யாராவது காணாமல் போயிருக்காங்களா, ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் விடாமல் தேடணும்னு சொல்லி எப்படியும் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பிளட் டொனேஷன் டீட்டெயில்ஸும் கிடைச்சிதா. ஸோ அதை வச்சு இவங்க மேட்ச் பண்ணி இப்போ இறந்த பொண்ணு ஜிராதான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ் கண் வந்து டேனியல் வந்துட்டாங்கன்னு சொல்ல ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் ஷாக் ஆகுறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட நீங்கள் சொன்ன நாவல் வந்து ஸ்கிராப்ஸ் ஆன் த ஃபீல்டான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் புரியுது, 1 year முன்னாடி அந்த பப்ளிஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல இந்த நாவலுக்கு, அந்த நாவலோட ரைட்டரே ஜிரா தான். ஸோ அந்த நாவலில் டேனியல்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த ஃப்ரெண்டு தான் இப்போ இங்கே வந்திருக்காங்கன்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த வெப் நாவல் பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதில் இந்த கேஸுக்கு இப்போ ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ டேனியல் கிட்ட ஜிரா பற்றி கேட்கும்போது டேனியல் ஜிராவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேனியல் வெளியூர் போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்பப்போ ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசிப்பாங்க. ஆனால் 1 year டேனியலால் ஜிரா கால் பண்ணவே முடியல. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஃபோன் பேசியிருப்பாங்கல்ல, அப்போ வந்து இந்த வெப் நாவலில் கூட டேனியல் ஒரு கேரக்டராக வச்சிருக்கிறத நினச்சி டேனியல் சந்தோஷப்பட்டிருப்பான். இங்கே என்ன விஷயம்னா, ஜிராக்கு சின்ன வயசுலேருந்தே பூச்சிங்கன்னா பிடிக்காது, பூச்சிங்களை பற்றி பெருசாக தெரிஞ்சு வச்சுக்க மாட்டா. ஆனால் அவள் இப்போ பூச்சிங்களை பற்றின ஒரு வெப் நாவல் எழுதியிருக்கா. அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்கும்போது ஜிரா டேனியல் கிட்ட சொல்லியிருக்கா, ஒரு ஆள் தான் எனக்கு இதை பற்றி சொன்னாங்கன்ட்டு. ஸோ அது உன் பாய் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி டவுட்ஸ் டேனியல் கேட்கும்போது ஜிரா வந்து அதை மறுக்கலாம் இல்லை. ஸோ பூச்சிங்களே பிடிக்காத ஜிரா தன்னை ஒரு வண்டா கற்பனை பண்ணிட்டு ஒரு வெப் நாவல் எழுதியிருக்கா. இப்போ டேனியல் கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் டேனியல் கிளம்பும் போது சொல்கிறான், சின்ன வயசுலேயே ஜிராவோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, இப்போ அவளும் இறந்துட்டா, அவள் ரொம்பவே பாவம், அவள் கேஸில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்ல ஜூனியருக்கும் சாய்க்கும் புரியுது, நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிராவோட ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் பார்க்கும்போது அவள் நிறைய ஷாப்பிங் ரிலேட்டடாக தான் ஃபோன்லலாம் சர்ச் பண்ணியிருக்கா. அவள் பூச்சிங்களை பற்றி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணதில்லை, எதையும் சர்ச் பண்ணதில்லை. பட் அவள் அவ்வளோ மைன்யூட்டாக பூச்சிங்களோட திறன்கள் பற்றியும் நிறைய செயல்களை பற்றியும் வெப் நாவல் எழுதியிருக்கா. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவேளை டேனியல் சொன்னால ஜிரா வந்து ஒருத்தங்க தான் எனக்கு இந்த கதையை சொன்னாங்கன்ட்டு, அவங்க தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜிரா கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த மிஸ்டீரியஸான ஆளுக்கு தான் பூச்சிங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு இவங்க யோசிக்கும் போது அந்த ஆள் கண்டிப்பாக இந்த என்டமாலஜி ரிலேட்டடாக இருப்பான்ட்டு இவங்களுக்கு புரியுது. ஸோ அதை பற்றி இவங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிராவோட வீட்டில் போய் தேடும்போது அவளுக்கு கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பானுன்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ ஜியான்டிங் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டுறான். என்னன்னா, அவள் எழுதிட்டு இருந்த வெப் நாவலுக்கு டிராஃப்ட் முன்னாடி ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல, நிறையா டைம் எழுதி திருத்த பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்டில் பார்த்த வரைக்கும் அந்த மேல் லீடு, அதாவது ஜிராவோட லவர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வலது காலில் ஒரு டிசபிலிட்டி இருக்குது. அதோட அந்த மேல் லீடுக்கு இவ ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்ச பேர் ஆட்டம், அதுக்கப்புறம் தான் திருத்த பண்ணி பாலுன்னு பேர் கொடுத்துருக்கா. சரி, இதில் என்ன இருக்குன்ட்டு சாய் ஜூனியர்லாம் கேட்க ஜியான்டிங் எல்லா விஷயம் சொல்கிறான். என்னன்னா, ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் 2 பேரோட நம்பரையும் அவங்க ஃபோனில் வந்து டங் பீட்டில்ஸ் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா வண்டு. அந்த டங் பீட்டில்ஸோட இன்னொரு வகை தான் ஸ்கிராப்ஸ், அதாவது கல்வண்டு. ஆன்சியன்ட் எகிப்தியன்ஸ் கூட இந்த கல்வண்டை நிறைய விஷயத்தில் ரிலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆன்சியன்ட் எகிப்தியன்ஸை பற்றி ஜியான்டிங் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு சூரியனுக்கான கடவுளை பற்றி சொல்கிறான். ஆக்சுவலாக சூரியனுக்கான கடவுளோட பேர் காலை நேரத்தில் கெப்ரி, இரவு நேரத்தில் ஆட்டம். அந்த ஆட்டம்ங்கிற நேமை தான் இந்த ஜிரா மேல் லீடுக்கு நேமாக வச்சிருக்கா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவள் கண்டிப்பாக ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா. ஆனால் அவனை ஈவினிங்கில் மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால தான் ஈவினிங் அவனை பார்க்குறனால ஆட்டம்னு அவனுக்கு பேர் வச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது சாய் ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்கிறாரு. 1 year முன்னாடி இறந்த பொண்ணு ஜிரா, 1 month முன்னாடி இறந்த பொண்ணு சுபன், 6 நாள் முன்னாடி இறந்த பொண்ணு, அவளோட பேர் தெரியாதனால நம்ம நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இந்த கேஸில் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க
ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு மற்றவங்க கிட்டலாம் கேட்கும்போது ஜியான்டிங் சொல்கிறான், இவங்க எல்லாருக்கும் சோசியல் போபியா இருக்குது. நம்பர் 3 பற்றி தெரியாது, பட் சுப்பனையும் ஜிராவையும் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வெளி உலகத்துக்கு கூட அவ்வளோவா கான்டாக்ட் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட மேக்ஸிமம் ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஜியான்டிங் சொல்லும் போது சாய்க்கு கரெக்டுன்னு தோணுது, அதை நோட் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜூனியர் சொல்கிறான், இவங்க எல்லாரும் இன்செக்டோட ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சுப்பன் வந்து இன்செக்ட்டுக்கு அதாவது பட்டர்ஃப்ளை டேட்டுவெல்லாம் போடுவா. அதே சமயம் ஜிரா வந்து இன்செக்ட்ஸை பற்றின ஒரு வெப் நாவல் எழுதியிருக்கான். இதை ஜூனியர் சொல்லும் போது சாய் நோட் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜியான்டிங் ஜூனியரை பார்த்து தம்ஸ் அப் காட்டுறான். இப்போ மூணாவது ஒரு பாயிண்ட்டை ஜின்லிங் சொல்கிறான். என்னன்னா இவங்க எல்லாரும் ஒரு மிஸ்டீரியஸான மேனை லவ் பண்ணியிருக்காங்க. சுப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா யாரோ அவளுக்கு அந்த டேட்டூவை போட்டு விட்டுருக்காங்க. அந்த டேட்டூவோட மீனிங் வந்து லாயல் லவ். ஸோ அந்த ஆள் யாரும் நம்மளுக்கு தெரியாது. அதே ஜிராவை பார்த்தோன்னா யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் அந்த கதையை அவள் எழுதியிருக்கா. அந்த மிஸ்டீரியஸான மேனை பற்றி யோசிக்கும் போது அவனுக்கு வந்து பூச்சிங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்ட்டு இவங்க கண்டுபிடிச்சது மூலமாக தெரியுது. அப்போ ஜின்லிங் மறுபடியும் ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து கொடுக்குறா. என்னன்னா ஜின்லிங் இதுக்கு முன்னாடி சுப்பனோட கேஸில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அங்கே ஒரு கால் தெரியுது பாரு, அதுலேயும் அந்த காலில் வந்து 4 விரல் தான் இருக்குது, சுண்டு விரல் இல்லைன்னு சொல்லியிருப்பா. இப்போ ஜிராவோட கேஸை பார்த்தோன்னா அவள் எழுதின வெப் நாவலில் அந்த மேல் லீடுக்கு வலது காலில் ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு இப்படி கனெக்ட் பண்ண முடியுமேன்னு சொல்ல எல்லாருக்கும் இங்கே தான் பாயிண்ட் கரெக்டுன்னு தோணுது. ஸோ இவங்க 2 பேரோட கொலையும் கண்டிப்பாக ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பான்ட்டு இவங்க சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஜூனியர் சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு அந்த கில்லர் வந்து இப்படி க்ரூவலாக கொலை பண்ணுறான், அவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எல்லாரோட ஐடென்டிட்டி கிடைக்காத அளவுக்கு கொலை பண்ணுறான். இப்போ மட்டும் ஜிரா பிளட் டொனேஷன் பண்ணலன்னா அவளை பற்றி நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்ல அப்பதான் ஜியான்டிக்கு ஒரு பாயிண்ட் அடிக்குது. இப்போ நம்பர் 3 இறந்தால அந்த பொண்ணுக்கு வந்து டீத்தை வந்து நீங்கள் செக் பண்ணீங்களான்ட்டு. அப்போதான் ஜின்லிங்க்கு புரியுது, ஆமாம்ல அந்த பொண்ணு இறந்த விதத்தை பார்த்தா அவளோட பல் வந்து எந்த சேதமும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ண மறந்துட்டோமேன்ட்டு உடனே அவங்க ராய்வின் அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கு கால் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அவங்க நம்பர் 3யோட வாயை செக் பண்ணும்போது அவங்க வந்து பல்லுக்காக தான் செக் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் அங்கே இருக்குது. ஒரு க்ளூ கிடைக்குது. அவங்க வாய்க்குள்ள ஒரு பேட்ச் ஆட்ட கிடக்குது. அந்த பேட்சை நல்லா பார்க்கும்போது ஏதோ ஒரு பூச்சியாட்டம் இருக்குது. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஜியான்டிங்க்கு தோண ஜின்லிங்கோட கம்ப்யூட்டர்ல அவன் சர்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடறான். என்னன்னா ஒரு ஜெர்மன் என்டமாலஜிக்கல் அசோசியேஷனோட எம்ப்ளம் தான் அது. இந்த பேட்சும் அந்த எம்ப்ளமும் நல்லாவே ஒத்து போகுது. ஸோ ஜியான்டிங் மேலும் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சில டீட்டெயில்ஸ் வந்து ஜெர்மன்ல இருக்கனால ஜியான்டிங்க்கு புரியல. அப்போ ஜின்லிங் கூட சொல்றான், நம்மளுக்கு புரியாததெல்லாம் மெரியோ கிட்ட கேட்டுக்கலாம், ஏன்னா மெரியோ வந்து ஜெர்மன் யூனிவர்சிட்டியில தான் படிச்சான்ட்டு. அப்படியே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை இப்போ இறந்த அந்த நம்பர் 3 வந்து ஜெர்மனா இருப்பாளோன்ட்டு இவங்க சந்தேகப்பட அப்போ ராய்வின் சொல்றாரு, இல்லை இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக ஒரு ஏசியன் தான்ட்டு. ஸோ இந்த நம்பர் 3யோட கேஸ்லையும் அவங்க என்டமாலஜிக்கல் ரிலேட்டடாக சர்ச் பண்ணலான்னு முடிவுக்கு வராங்க. அதோட இந்த ஜெர்மன் அசோசியேஷனோட ஒரு பிரான்ச் வந்து இந்த ஊரில் இருக்கு, அங்கே போய் விசாரிக்கலான்னு இவங்க முடிவுக்கு வராங்க. அதுக்கு பிறகு இவங்க 4 பேர் கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போது ஜியான்டிங் ரொம்ப சோகமாக இருக்க இவங்களும் கேட்குறாங்க. அப்போ ஜியான்டிங் சொல்கிறான், அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டான பொண்ணு, அவள் இறக்க போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது க்ளூ வைக்கணுங்கிறக்காக அவள் வாய்க்குள்ள அந்த எம்ப்ளத்தை வச்சுட்டு அவள் இறந்துருக்கா. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ஆனால் எனக்கு இப்போ இருக்க பயமே அந்த கில்லர் அந்த பொண்ணுக்கான ட்ரேசஸ் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருந்தானே என்ன பண்றதுன்ட்டு ஜியான்டிங் அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கான். இப்ப இந்த சீனை காட்டிட்டு அடுத்த நாள் விடியற்கால டைம்ல ஒரு பொண்ணு ஜாக் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாக்குறான். அங்க அந்த பிரின்ஸ் ராமா தான் என்னமோ தியானம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது என்னமோ சரியில்லையன்ட்டு இந்த பொண்ணு அங்க போய் அவனை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அந்த பிரின்ஸ் ராமா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரல. அப்பதான் அந்த பொண்ணு பயந்துட்டு அங்க இருந்து ஓடுறா. என்னன்னா அங்க ஒரு ட்விஸ்ட், பிரின்ஸ் ராமாவும் இறந்துட்டான் போல. இதே சஸ்பென்ஸோட எபிசோட் 23 முடியுது. ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்.